காமன் கூத்தில் வருகின்ற இன்னொரு முக்கியமான பாத்திரம் ரதி. மன்மதனின் மனைவியாகவும் சிவனினுடைய மகளாகவும் திருமாலினுடைய மருமகளாகவும் வருகின்ற ரதியானவள் அழகும் இளமையும் நிறைந்த ஒரு பெண்ணாக காட்டப்படுகிறாள். தான் செய்கின்ற செயல் தவறானது என்பதை பலமுறை வாதாடி எடுத்து கூறியும் அந்த மனைவியினுடைய உண்மைத்தன்மையை உணராது மதன் நடந்து கொண்ட செயலினூடாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு வாழ்வியலினுடைய தாற்பரியத்தை இந்த பாத்திரங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே காமன் பண்டிகையில் ரதிக்கு நிகரான ஒரு பாத்திரமாக மன்மதனும் மன்மதனுக்கு நிகரான ஒரு பாத்திரமாக ரதியும் போற்றப்படுவதனால் இந்த இரண்டு பாத்திரங்களுமே சம வலிமையுள்ள ஒரு பாத்திரங்களாக இந்த கூத்தில் படைக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே ரதி ஒரு வலிமையான பாத்திரமாகவே இந்த கூத்தில் இடம்பெறுகிறாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஆண்களே ரதியாக பாத்திரமேற்று நடிக்கின்ற மரபு இந்த கூத்து மரபிலே நீண்ட காலம் காணப்பட்டது. ஆனால் 50-60களில் ஏற்பட்ட இந்த சமூக மறுமலர்ச்சியினுடைய விளைவு காரணமாக பெண்கள் பாத்திரமேற்று நடித்த பல கூத்துகள் மேடையேற்றப்பட்டு இருக்கின்றன. எனவே மலையக கூத்து வடிவத்திலே ஆண்களும் பெண்களும் இணைந்து நடிக்கின்ற சூழல் அண்மை காலத்திலே வந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும்.